Hi students, இப்போ ப்ராப்பர்ட்டியில் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 we have modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. இதை இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரு, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறோம். அதுக்கு சைட்ஸும் மார்க் பண்ணிட்டேன். இந்த சைடு சி, இந்த சைடு ஏ, இந்த சைடோட லென்த் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். இப்படி இருந்தாதான் இது ஒரு ட்ரையாங்குலரா இருக்க முடியும். ஓகேயா? அதாவது இஃப் எனி ஒன் சைட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஓகேயா? எனி ஒன் சைட் less than or equal to sum of other two sides. கண்டிப்பா other two sides ஆட் பண்ணும்போது அது இந்த சைட்ஸோட கம்மியா தான் இருக்கும். இந்த sum of sides தான் அதிகமா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி b less than or equal to c plus a, a less than or is equal to b plus c. இந்த கான்செப்ட் ட்ரையாங்குலர்னா இந்த கான்செப்ட் கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். சப்போஸ் இதனோட லென்த்தை நம்ம அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியாகிட்டோம்னா இது என்னவாயிரும், ஸ்ட்ரைட் லைன் ஆயிரும். அப்போ அது ட்ரையாங்குலரே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் சொல்றாங்க. சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இஃப் எனி ஒன் ஆஃப் த சைட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஓகேயா? இப்போ இது அல்ஜிப்ரால இப்போ இதே மாதிரி தான் நம்ம ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியை அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியில் ஜாமெட்ரிக்கல் டயக்ராம் பாரு. ரியல் ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸ்னும் இமேஜினரி ஆக்சிஸை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் தான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ஸ் Z1, இந்த லைனை Z2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை ரெண்டையும் ஈக்குவேல் பண்ணுறதுக்காக ஒரு பேரலோகிராம் இந்த சைடும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு பேரலோகிராம் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ இது Z1 அப்படின்னா இது Z2, அதே மாதிரி இது Z2னா இது Z1. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலோகிராம்னா ஈக்குவலாக இருக்கும். அது பிரகாரம் இதை எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த சைடு மாடுலஸ் ஆஃப் Z லென்த் மாடுலஸ் ஆஃப் Z2, இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இது மாடுலஸ் ஆஃப் Z1, இது மாடுலஸ் ஆஃப் Z1. ஸோ இந்த பாயிண்ட் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லோக்கஸ் பாயிண்ட் Z1 பிளஸ் Z2. அப்போ இதனோட லென்த் மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. ஸோ நம்ம ஜாமெட்ரிக்கெலாம் இந்த ட்ரையாங்குலர் பார்க்கும்போது நம்மளுக்கு இது நல்லாவே புரியுது. அந்த ட்ரையாங்குலர் கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது இது ஈஸியாக ஜாமெட்ரிக்கலாக புரியுது. ஸோ இதனோட டயக்ராம் இப்படி வரும். ஆனால் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியில் அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு அதனோட ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2. ஏன் மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்றது Z பார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். Z பாரை, அதாவது Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், Z பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ Z பாரையும் Z பாரையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதாவது தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். இந்த இருக்கு, இந்த இதை பாருங்க. Z பார் அப்படின்றது எக்ஸ் பிளஸ் இஜெட்ன்றது எக்ஸ் பிளஸ் ஐஒய், Z பார்ன்றது எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னு வந்தது. ஏன்னா Z ஈக்குவல் டு நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ அதை போத் சைஸாக ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல், Z பார். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியறனால இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறனால இங்கே மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ இதை z பார் ஃபார்மில் எழுதுகிறோம். z இருக்கிற இடத்துல z1 ப்ளஸ் z2. அதே மாதிரி z பார்ன்றதுல நம்மளுக்கு இங்கே z1 ப்ளஸ் z2 இருக்கனால z1 ப்ளஸ் z2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா z1 ப்ளஸ் z2. தென் நெக்ஸ்ட் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா z1 ப்ளஸ் z2 பார்ன்னு இருக்குது. ஸோ இதை z1 பார்ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இதை வந்து z2 பார். ஏன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். z1 ப்ளஸ் z2 பார் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார். அதை இதுக்கு நேராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறோம். z1ஐயும் z1 பாரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ z1 பார்னு வந்துடுது. அடுத்து z1ஐ வச்சு z2 பாரை மல்டிப்ளை பண்ணால் z1 z2 பார் வந்துடுது. அடுத்து z2ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ z2 z1 பார். ஸோ அதை தான் z1 பார் z2ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து z2 z2 பார் z2 ப்ளஸ் z2 பார்னு வந்துடுது. ஓகேயா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இப்போ பாரு நம்ம மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு இது வந்துருச்சு. இங்கே z1 z2 பார்ன்னு இருக்கு. இங்கே z1 பார் z2ன்னு இருக்கு. ஸோ இங்கே z2ல பார் இருக்கு, இங்கே z1 பார் இருக்கு. ஸோ அதனால நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா z1 z2 பார்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரியும். என்ன z பார் ஈக்குவல் டு z அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இதை எழுதணும் அப்படின்னா இப்போ இதுக்கு பார் போட்டேன்னா இந்த பாரை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது z1 பார் சொல்லுவோம். z2 பார் என்ன வந்துடும், z2வே வந்துடும். அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ இதை ஏன் இந்த கான்செப்ட் எழுதுறோம்னா z1 z2 பார். அப்போ இங்கே z1 z2 பார் வர்றதுக்காக ஸோ நான் ஹோல் பார் இங்கே போட்டுக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டெப்பை எழுதிக்கிறோம். z1 பார் அப்படியே எழுதியாச்சு. z1 z2 பார் எழுதியாச்சு. ப்ளஸ் z1 பார் z2 பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கிறோம், z1 z2 பார் அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் பிளஸ் z2 இதை z2 பார் அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை ஏன் எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி தெரியும். ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z1 பிளஸ் z1 பார் பை 2 அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ இங்கே z1 பார் அதனோட பார் z1ம் அதனோட பாரும் டிவைடட் பை 2 இருந்தால் ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு தெரியும். அப்போ இங்கே நம்மளுக்கு z1 இருக்கிற இடத்துல இது இருக்குது, z1 z2 பார்ன்னு இருக்குது. z1 பார்ன்னு இருக்கிற இடத்துல z1 அதே தான் z2 பார்ன்னு இருக்குது. ஸோ அந்த கான்செப்டுக்காக இதை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாரு. ஸோ இப்போ பாரு நமக்கு என்ன வந்திருக்கு, z1 பார் ப்ளஸ் z1 z2 பார் ப்ளஸ் z1 z2 பார் ஓகே ப்ளஸ் z2 பார். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ரிசல்ட் தெரியும். ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2. ஸோ இதுதான் z, இது z பார். ஸோ z இருக்கிற இடத்துல நமக்கு z1 z2 பார் இருக்குது. அதே தான் z1 பார், அதே z இருக்கிற இடத்துல நமக்கு இது இருக்குது, பாரும் இருக்குது. ஸோ அப்போ அந்த இந்த 2வை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். நமக்கு z பிளஸ் z பார்ன்னு இருக்கிறனால 2 ரியல் பார்ட் ஆஃப் இப்படி எழுதிக்கிறோம். 2 ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டியும் தெரியும். z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். z பார் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ இந்த இருக்கு பாரு z பார் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே z1 பார்ன்னு இருக்கு, மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இந்த பிளேஸில் z பிளஸ் z பார்ன்னு இருக்கு. அப்போ z இருக்கிற இடத்துல இது இருந்தால் 2 ரியல் பார்ட் ஆஃப் z. அப்போ 2 ரியல் பார்ட் ஆஃப் z இருக்கிற இடத்துல நமக்கு z1 z2 பார்ன்னு இருக்கு, அதை தான் போட்டிருக்கோம். அடுத்து z2 பிளஸ் z2 பார்ன்றது மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஓகேயா? ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போ எழுதின பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாரு. இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் நம்மளுக்கு, ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் z வந்து ஸோ கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் z வந்து எப்படி இருக்கும், ரியல் பார்ட் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா?
ஸோ அதனால ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் இசட்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இசட் பதிலாக Z1 Z2 பார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை வந்து மாட்லஸ் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கிறோம். மாட்லஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நம்மளுக்கு அந்த இடத்துல Z1 Z2 பார்னு போட்டுக்கிறேன். அப்போ 2 ஆஃப் மாட்லஸ் ஆஃப் இசட்னு எழுதிக்கிறேன். இங்கே இருக்கிறது அந்த 2 அப்படியே எழுதிக்கிட்டோம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னனால இந்த பிளேஸில் என்னவாயிருது நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வந்துருது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாட்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அடுத்து இந்த மாட்லஸ் ஆஃப் Z1 Z2 அப்படின்றத மாட்லஸ் ஆஃப் Z1 மாட்லஸ் ஆஃப் Z2ன்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளா இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். மாட்லஸ் ஆஃப் Z1 Z2 ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் Z1 மாட்லஸ் ஆஃப் Z2. அதே மாதிரி மாட்லஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் Z பார். இந்த ப்ராப்பர்ட்டியும் தெரியும். மாட்லஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் அதாவது மாட்லஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். மாட்லஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் Z பார். ஸோ அதுபடி இதை எழுதணும் அப்படின்னா பிளஸ் 2 ஆஃப் மாட்லஸ் ஆஃப் Z1 Z2 பாரை மாட்லஸ் ஆஃப் Z2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இது மல்டிப்ளையை 2 பிளஸ் மாட்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். பிளஸ் 2 போட்டுக்கிறோம். மாட்லஸ் ஆஃப் Z1 மாட்லஸ் ஆஃப் Z2 அடுத்து மாட்லஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் வந்துருது. அடுத்து இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது மாட்லஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து எப்படி இருக்கு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறனால இதை a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். a இருக்கிற இடத்துல மாட்லஸ் ஆஃப் Z1 b இருக்கிற இடத்துல மாட்லஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேயா, இது வந்து a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறனால. ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் வந்திருக்கு. இப்போ போத் சைட்ஸாக ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரிங் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மாட்லஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாட்லஸ் ஆஃப் Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாட்லஸ் ஆஃப் Z2ன்னு கிடைச்சிருது. ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. ஸோ இது அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம இவ்வளோ நிறைய ரிசல்ட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதே இது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் மெத்தட் இது ஜாமெட்ரிக்கலான ஈஸியாகவே நம்ம அண்டர்ஸ்டுட் அந்த டயக்ராம் மூலமாக பார்த்துக்கிட்டோம். ஓகேயா, ஸோ இது ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. இந்த ப்ரூஃப் வந்து 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிடணும். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.